இந்த தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பாஜகவுக்கு. ஏன்னா ம். அவங்க சட்டமன்றத்தையும் சரி, பார்லிமெண்ட்டையும் சரி, லோக்கல் பாடிஸையும் சரி ரொம்ப வந்து ஆழமா அணுகிறத நான் பாக்குறேன். அதுல சில ம். முயற்சிகள் செய்றாங்க. அந்த மாநில தலைவரை மாற்றி அவர் சில முயற்சிகள் செய்கிறார். லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 85லிருந்து 90% வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார். சோ இது எல்லாமே கேரளாவில் பாஜக நீங்க சொல்ற மாதிரி வேரூன்றுவதற்கான ஒரு லிட்மஸ் டெஸ்டாக பார்க்கிறேன். ஏற்கனவே இருந்த அந்த பர்சன்டேஜை தாண்டி நிறைய உறுப்பினர்கள் லோக்கல் பாடியில உள்ளாட்சி அமைப்புகள்ல வந்து அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப பெரிய முயற்சி செய்யறாங்க. அதோடைய நீங்க சொன்ன மாதிரி 2 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடக்கவிருக்கிறது. அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து இந்த நேரத்துக்கு உள்ளேயே நம்மளுக்கு அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கும். அதுல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள்தான் அடுத்த ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்.